மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த உலகம் ஒரு அழகான வாழுமிடமாக இருக்கிறது. வாழ்வதற்கான எண்ணமும் ஏக்கமும் ஆசைகளும் கனவுகளும் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்த எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கனவுகளையும் அடைவதற்கு நமக்கு வழி செய்பவை மிக முக்கியமாக புத்தகங்களாக இருக்கின்றன. அத்தகைய புத்தகங்களை, புதிய எழுத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதுதான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி. அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் தக்கலை மறைமாவட்டம் வயலான்கரை புனித அந்தோணியார் ஆலய பங்கைச் சேர்ந்த இயற்பெயர் ஜானாக இருந்தாலும் குமரித்தோழன் என்கிற புனைப்பெயராலேயே அவர் அறியப்படுகிறார். தமிழ் சமூகியல் மற்றும் கல்வியியலில் முதுகலை பட்டமும் இளம் முனைவர் பட்டமும் பெற்றவராக இருக்கிறார். 33 ஆண்டுகளாக அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் அனுபவத்தை பெற்றவராக இருக்கிறார். திருமிகு குமரித்தோழன் அவர்கள் ஒரு கவிஞராக, எழுத்தாளராக, பேச்சாளராக, கருத்தாளராக, இன்னும் பொம்மலாட்ட பயிற்சியாளராக பன்முக திறமைகளை கொண்டவராக இருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் உரையாடிய அனுபவம் ஆசிரியருக்கு இருக்கிறது. மத்திய அரசின் கல்வியில் கலைப்பயிற்சி என்கிற பயிற்சியை பெற்று 2007ஆம் ஆண்டு முதல் பொம்மலாட்ட ஆசிரியராகவும் பயிற்சியாளராகவும் இருக்கிறார். ஏறக்குறைய 32க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களை எழுதி இயக்கி நடித்துள்ள அனுபவமும் பெற்றிருக்கிறார். ஆசிரியர் அவர்கள் 15 புத்தகங்களுக்கு எழுதிய ஆசிரியராகவும் 10 நூல்களை மொழிபெயர்த்த அனுபவம் கொண்டவராகவும் இருக்கிறார். தமிழக அரசின் கலைச்சுடர் என்னும் விருதோடு சேர்த்து 23 விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். தக்கலை மறைமாவட்ட அருட்பணி பேரவை செயலராகவும் தன்னுடைய திரு அவை சார்ந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிகையல்ல. இப்படி ஒரு ஆசிரியராக, திரு அவையில் அருட்பணி பேரவை உறுப்பினராக, அதோடு மேடை பேச்சாளராக, எழுத்தாளராக, கவிஞராக பன்முக தன்மை கொண்ட திருமிகு குமரித்தோழன் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக நம்முடைய அரங்கிற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஆசிரியர் குமரித்தோழன் அவர்களுடைய இரு தலை மிருகமும் ஓயாத ஆட்டமும். இது ஒரு கவிதை நூலாக இருக்கிறது. இதிலே 48 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 48 கவிதைகள் ஏறக்குறைய 95 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த புஸ்தகா வெளியீட்டாளர்கள். இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 110 இருக்கிறது. இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இருதலை மிருகமும் ஓயாத ஆட்டமும். இந்த புத்தகம் உருவான பின்னணி அல்லது இந்த தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்த காரணம், அதை குறித்து முதலில் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்களேன். இருதலை மிருகமும் ஓயாத ஆட்டமும். மனிதன் ஒரு சமூக பிராணி. இந்த மனிதனுடைய தோற்றம்
நமக்கு வெளிப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. தோற்றத்தில் மனிதன் ஒரு வடிவத்தை பெற்றிருக்கின்றான். அவனுக்கு ஒரு தலை இருக்கிறது. தோற்றத்திற்கு அப்பாற்பட்டு கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு மனிதன் உள்ளே மனம் இருக்கிறது. சமூகத்திற்கும் ஒரு மனப்பான்மை இருக்கிறது. இவை நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அப்படிப்பட்ட மனதிற்கும் சமூகத்திற்கும் மனதிற்கும் இரு தலைகள் இருப்பதை நான் உணர்கிறேன். அன்றாட சமூக நிகழ்வுகள் வழியாக, அன்றாட மனிதனின் செயல்பாடுகள் வழியாக. எனவே நாம் பார்க்கின்ற சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய செயல்களில் அல்லது சம்பவங்களில் எப்படி மிருகத்தன்மைகள் நிறைந்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு விழிப்பை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் வெளியீடுதான் இந்த இருதலை மிருகமும் ஓயாத ஆட்டமும் என்று சொல்லக்கூடிய இக்கவிதை தொகுப்பு நூல். அதன் அடிப்படையில்தான் இந்த கவிதைகள் உருப்பெற்றன. இவை ஒரு புத்தகமாக தொகுத்து வெளி உலகிற்கு தந்திருக்கக்கூடிய புஸ்தகாவிற்கும் இதயங்கரிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. கண்ணால் பார்க்கக்கூடிய உருவம் என்பது மனிதனுடைய ஒரு புறமாக இருந்தாலும், இன்னும் அவனுக்குள் பார்க்க முடியாத இன்னொரு முகமோ இன்னொரு இயல்போ அது இருக்கிறது. அது இந்த சமூகத்துக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்தாக சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த தலைப்பிலிருந்தே விளங்குகிறது. வாருங்கள், நம் நேரடியாக புத்தகத்திற்குள்ளாக செல்வோம். 48 கவிதைகள் எல்லாமே புது கவிதை நடையில் இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு சில மரபு கவிதை நடைகளையும் நீங்கள் பின்பற்றி இருக்கிறீங்க. முதல் கவிதையாக உயிரூட்டுவோம், 15ஆம் பக்கத்திலிருந்து முதல் கவிதை தொடங்குகிறது. உயிரூட்டுவோம் யாருக்கு, எப்படி, உங்களுடைய கவிதையிலிருந்து யாருக்கு சொல்ல விரும்புகிறீங்க? உயிரூட்டுவோம் என்ற கவிதை இளைஞர்களை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை. அதில் தெளிவாக வார்த்தை இப்படி சுட்டி காட்டுகிறது: காலை கதிரவன் வான்வழி வந்து உதய கதிர்களால் உன்னை முத்தமிட்டு இரவில் நீ கண்டு தொலைத்ததை கண்டெடு என்கிறது. அனைத்து இளைஞர்களுமே தான் இரவில் கண்டவற்றை எல்லாம் கனவென்று நினைக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அவை நிஜமாக்கும் தன்மை உடையவர்களாக மாற வேண்டும். இந்த சிந்தனை இன்றைய இளைஞர்கள் மத்தியில் பெரும்பாலாக இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தி கனவுகளை நனவாக்கக்கூடிய சித்தாந்தமாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இளைஞர்களை அழைத்து முக்கியமாக எழுதப்பட்டது தான் இந்த கவிதை. நம்ம கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தில் மனிதனை நீ மண்ணாய் இருக்கிறாய்ன்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவோம். அது நம்முடைய பாவ நிலையை குறிக்கிறதுக்காக. ஆனால் இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறீங்க, நீ மண்ணோடு மட்க பிறந்தவன் அல்ல, விண்ணையும் தாண்டி இன்னும் சஞ்சரிக்க பிறந்திருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையாக முதல் கவிதையை இளைஞர்களுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு கவிதையாக இருப்பது மிக்க மகிழ்ச்சி. இதில் எனக்கு ஒரு சில வரிகள் கொஞ்சம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு, அதையே கேட்குறேன். 16ஆம் பக்கத்தில் ஒற்றுமைக்குள் அடங்கி போகட்டும் சமூக வேற்றுமைகள், அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. நம்ம சமூக வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமைக்குள்ளாக அடங்கணும்னு. ஆனால் அதுக்கு அடுத்து சொல்லுங்கிறீங்க, தேவை போடும்போது மட்டும் அவை தலை காட்டட்டும், அதுவும் மகிழ்வின் அடையாளமாக என்று. அது எப்படி இந்த வேற்றுமைகள் தேவைப்படும் போதுனா என்ன சொல்ல வர்றீங்க? மகிழ்வின் அடையாளங்கள் என்பது மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது, அது சமூகத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. அடையாளங்கள் என்பவை நம்மை வாழ வைப்பவை அல்ல, ஒரு சில இடங்களில் நம்மை அடையாளம் காட்டுபவை மட்டுமே. இந்த அடையாளம் காட்டக்கூடிய செயல்கள் அனைத்துமே மகிழ்வாக இருக்க வேண்டும்.
அது நிஜமாக மாறக்கூடாது. குறிப்பாக இப்போது ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு மகிழ்வின் அடையாளமாக இருக்கின்றது. எனவே அந்த விழா மகிழ்வின் அடையாளமாக வருகின்ற பொழுது அதை கொண்டாடக்கூடியவர்களுடைய மனதில் பல்வேறு அடையாளங்கள் வெளிவருகின்றன. எனவேதான் அந்த வேற்றுமை இது குறிப்பிடுகிறது. கிறிஸ்து பிறப்பு என்று சொல்கின்ற பொழுது அது கிறிஸ்தவர்களின் பண்டிகையாக இருக்கிறது. தீபாவளி என்று சொல்கின்ற பொழுது இன்னொரு பண்டிகையாக இருக்கிறது. பண்டிகையை பார்த்தாலே ஒரு வெளிப்படையான அடையாளம் தெரிகிறது. ஆனால் இந்த அடையாளங்கள் தெரிவதில் பெரிய தவறில்லை. மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கின்ற பொழுது அதைத்தான் இந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக மட்டும் இவை தெரிந்துவிட்டு சென்றால் இந்த சமூகத்திற்கு பயனாக இருக்கும். அதை காத்துரூபமாக எடுக்க வேண்டியது இல்லை என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். அந்த சமூக வேற்றுமைகள் என்பது மகிழ்ச்சி கொண்டாட்டங்களாக வெளிவரணும். அதே இது போராட்டங்களாகவோ ஒருவர் மற்றவருக்கு எதிரான வன்முறையாகவோ அது மாற தேவையில்லை அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தமாக அந்த இடத்துல சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த ஒரு கவிதை, அதுவும் எனக்கு கொஞ்சம் கேள்வி, அந்த தலைப்பே எனக்கு கொஞ்சம் கேள்வியை கொடுத்தது. 7வது கவிதையாக ஒரு புட்டியும் 9 தானியங்களும் 27ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்குறீங்க. ஒரு புட்டியும் 9 தானியங்களும். ஒவ்வொரு தானியங்களும் தனித்தனி சிறப்பம்சம் கொண்டவை. அவை தனித்தனி புட்டிகளில் இருக்கின்ற பொழுது தனித்தனி தன்மையோடு இருக்கும். அனைத்து தானியங்களையும் ஒரே புட்டியில் அடைத்து வைத்துவிட்டு ஒரே தன்மையை பார்க்க வேண்டும் என்று நினைப்பது அறிவுக்கு உகந்ததாக இந்த சமூகத்துக்கு தெரிவதில்லை. அவை தனித்தனியாக தனி ஆளுமைகளையும் தனித்தன்மைகளையும் தனி அடையாளங்களையும் கொண்டிருக்கிறது. எனவே அவை தனித்தனி தன்மையோடு பார்க்கப்பட வேண்டும். அப்போதுதான் அதனுடைய அடையாளங்கள் முழுமையாக வெளிக்கொணரப்படும், இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக வைத்தால் அதில் பெரிய பலன் கிடைப்பதாக ஒரு சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் நிச்சயமாக அந்த நினைப்பு சரியான நினைப்பாக இருக்காது என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக இன்று நம்முடைய பள்ளிகளில் கல்வியை கற்பிக்கின்ற பொழுது சூழலின் அடிப்படையில் தான் பாடங்களை, எடுத்துக்காட்டுகளை நாம் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு இடத்திற்கிடம் இது மாறுபடுகின்றது, சூழலுக்கு சூழல் மாறுபடுகின்றது. அந்த வேளைகளில் நம்முடைய எண்ணம் ஒன்றாக இருக்கிறது. அடிப்படை கிடைக்க வேண்டும், இதுதான் எண்ணம். அந்த அடிப்படை கிடைக்க வேண்டிய எண்ணத்தையும் தாண்டி ஒரு சில தேர்வுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த தானியங்களின் தன்மைகள் மாறுபடுவதை போன்று இந்த தேர்வின் தன்மை கூட ஒரு சில நேரங்களில் மாறுபடுகிறது. இந்த மாற்றம் சமூகத்துக்கு சிறந்த விளைவுகளை ஏற்படுத்துமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி குறியினுடைய வெளியீடாகத்தான் இந்த கவிதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கவிதை 15வது கவிதையாக 8ஆம் நாளில் 43வது பக்கத்தில். இன்றைய சூழல் ஒரு போர்ச்சூழலில், போராடும் சூழலில் சென்று கொண்டிருக்கிறது. மனிதன் தனக்கு கிடைக்க வேண்டியதற்காக போராடுவதில் தவறில்லை, நியாயம் இருக்கிறது. கிடைக்க வேண்டியதை அழிப்பதற்காக போராடுவதில் நியாயம் என்பது இல்லை. இன்று உலகமே போர்கள் சூழ்ந்த உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழல் அகற்றப்பட வேண்டும். குறிப்பாக 2ஆம் உலகப் போர் நடக்கின்ற காலச்சூழலில் போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு சிறுவன் தன் தங்கையை தோளில் சுமந்து கொண்டு தெருவிலே நின்று விளையாடி கொண்டே இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி நடந்த 8வது நாளில் அதே சிறுவன் அதே தங்கையை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அங்கே வருகிறான். எதற்காக என்றால், முதலில் வருகின்ற பொழுது விளையாடுவதற்காக வந்தான் தன் தங்கையோடு. இப்பொழுது 8ஆம் நாளில்
தன் தங்கையின் பிணத்தை புதைப்பதற்காக வருகின்றான். இங்கே இரண்டிற்கும் இடையில் விளையாடியது போர்ச்சூழல், போர். எனவே போர்கள் இல்லா உலகு வேண்டும். இதைத்தான் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது, இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. மனித தன்மை கொண்ட மனித மனங்கள் எல்லாமே இந்த சூழலை எதிர்பார்க்கிறது. இதை வலியுறுத்தி கூறுவதற்காகத்தான் இந்த 8ஆம் நாள் படைக்கப்பட்டிருக்கிறது. இது 8ஆம் நாள் மட்டுமல்ல, 80வது நாளாக இருந்தாலும் சரி, 80 தலைமுறையாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் அழிக்கப்பட கடவுளால் உருவாக்கப்பட்டது அல்ல. இது வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது. மனிதன் வாழ வேண்டும். அதுதான் இந்த உலகினுடைய படைப்பின் நோக்கமாக இருக்கிறது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. நாம் அடுத்த கவிதைக்கு போவோம். தமிழன் யார் 49வது பக்கத்தில். தமிழன், இந்த கவிதை ஒரு தமிழன் எப்படி இருக்க வேண்டும் என்ற எனது எண்ணத்தினுடைய ஒரு வெளிப்பாடான கவிதை. சங்க இலக்கியம் தொட்டு இந்த நாள் வரை நம் முன்னோர்களினுடைய வரலாறை நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம், தெரிந்து கொண்டே இருக்கின்றோம், அதை பின்பற்றி கொண்டே இருக்கின்றோம், படித்து மறந்து கொண்டும் இருக்கின்றோம், ஒரு சிலவற்றை தொலைத்து கொண்டும் இருக்கின்றோம். இந்த சூழலில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் விளைவாகத்தான் இந்த கவிதையை நான் உருவாக்கி இருக்கிறேன். அதில் குறிப்பாக தமிழினம் என்பது குலமன்று மனிதம் என்றே முழங்கிடுவான். மனிதன், மனிதம் இரண்டும் நிறைந்ததாக தமிழினம் இருக்க வேண்டும். இதை பார்த்து இந்த உலகம் மலர வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து உலகம் முழுத மலர்களாகவும் கனிகளாகவும் பயன்படக்கூடிய விதத்தில் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் விளைவாகத்தான் இந்த கவிதை இந்த தொகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழருடைய பண்பாக உணவு, உடை, உறைவிடம், அடிப்படை தேவைகள் இதையெல்லாம் பொதுவில் வைத்து வாழக்கூடிய ஒரு பண்பு அப்படின்னு தமிழருடைய பண்பா நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஒரு வேளை ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இன்னைக்கு அப்படி இல்லைனாலும் அப்படி இருந்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இதுதாண்டா தமிழருடைய பண்பு, எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து பார்ப்பான், எனக்கு இதை உன்னுடையதுன்னு போட்டு சண்டை போட மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த இடத்துல நாம் மனிதர்க்கு அழகு என்கிற ஒரு கவிதையையும் பார்ப்போம். 53வது பக்கத்தில். இது கொஞ்சம் மரபு கவிதை வடிவில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னு நினைக்கிறேன். மனிதர்க்கு எது அழகு, என்ன சொல்லியிருக்கிறீங்க? மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன், இயற்கையால் படைக்கப்பட்டவன் என்ற ஒரு கருத்தியலும் நிலவுவது உண்டு. கடவுள் என்ற அடித்தளத்தை வைத்து படைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. படைப்பு கடவுள் இப்படியெல்லாம் நாம் சொல்வது உண்டு. எனவே அடிப்படையில் ஒன்று இருக்கிறது. இந்த அடிப்படையில் மனிதனுக்கென்று ஒரு அடிப்படை இருக்கிறது, மனித பண்பு. இன்று மனிதர்கள் பார்வையில் மனிதர்களாக இருக்கிறார்கள். அத்தனை பேரும் மனிதர்களாக இருக்கிறார்களா, மனித பண்புடையவர்களாக இருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி அனைவரும் மனித பண்போடு இருந்திருந்தால் இயற்கைகள் அழிக்கப்பட்டிருக்காது, மனிதன் மாறி மாறி அழிக்கப்பட்டிருக்க மாட்டான். எனவே அத்தனை மனிதருள்ளும் மனித பண்பு இருக்கிறதா என்ற ஒரு பெரிய வினாக்குறி அடிக்கடி என்னுள் எழுவதுண்டு. எனக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான அத்தனை மனிதர்கள் உள்ளும் எழுவது உண்டு. எனவே மனிதனுக்கு அழகு மனித நேயம். மனித நேயம் இல்லை என்றால் மனிதர்க்கு அழகே இல்லை. எனவே மனிதன் மனித நேயத்தோடு மனித பண்புடையவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் மனிதர்க்கு அழகு வரையறுக்கப்பட்டிருக்கிறது.
அழகுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கணங்களை கூறுவார்கள். என்னை பொறுத்த அளவில் மனிதர்க்கு அழகு மனிதநேயம் என்று சொல்வேன். அதன் அடிப்படையில் தான் இந்த கவிதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த கவிதை தொகுப்புல இருதலை மிருகமும் ஓயாத ஆட்டமும், இந்த கவிதை தொகுப்புல உங்களை நெருக்கமாக தொட்ட, எல்லா கவிதையும் உங்களுடைய படைப்பு தான், கண்டிப்பாக எல்லாமே உங்கள் குழந்தை மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எந்த கவிதையை சொல்லுவீங்க? பொதுவாக ஒரு படைப்பாளிக்கு படைத்தது அத்தனையுமே சிறந்ததாகத்தான் தெரியும். ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் நல்ல பிள்ளைகள் தான், அதில் பாரபட்சம் இருப்பதில்லை. இருந்தாலும் இதில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க கவிதைகள் என்று சொல்கின்ற பொழுது இளைஞர்களுக்காக ஒரு சில கவிதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சமுதாயத்தை பார்த்து ஒரு சில கவிதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சமூகத்தில் நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு சில கவிதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய மனிதர்கள் எப்படி எப்படியெல்லாம் தோன்றுகிறார்கள், என்னுடைய கண்ணுக்கு ஒரு வகையில் தோன்றுகிறார்கள், இன்னொருவருடைய கண்ணிற்கு வேறொரு வகையில் தோன்றுகிறார்கள். இன்று ஒரு வகையில் அவர்கள் தெரிகிறார்கள், நாளை இன்னொரு வகையில் தெரிகிறார்கள். மனங்கள் மாறிக்கொண்டே இருப்பது ஏனோ என்ற ஒரு சூழலும் தெரிகிறது. அந்த வகையில் இங்கே உணர்ச்சி என்று சொல்கின்ற பொழுது நாம் எரிதழல்கள் என்பதை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. சமுதாயத்தினுடைய அவலங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அதே போன்றுதான் இருதலை மிருகமும் ஓயாத ஆட்டமும் என்பது இந்த சமுதாயத்தில் நிற்காமல் ஆடிக்கொண்டே இருந்தால் இந்த சமுதாயம் நாளை எப்படி இருக்குமோ என்ற ஒரு பெரிய ஐயப்பாடும் எழுகின்றது. எனவே இந்த கவிதைகளை எல்லாம் குறிப்பிட்டு செல்லத்தக்க கவிதைகளாக நான் நினைக்கிறேன். குறிப்பாக இப்போதும் சொல்கிறேன், அனைத்து கவிதைகளும் எனக்கு ஒன்று போல் தெரிகிறது. அது வாசகனுடைய வாசிப்பை பொறுத்து மாறக்கூடிய தன்மையும் ஜீவ ஊற்றியும் பெறலாம் என்ற எண்ணமும் தோன்றுகிறது. ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு கவிதையை இது அப்படின்னு சொல்லிட்டா இன்னொரு கவிதையை நீங்களே குறைத்து மதிப்பிடக்கூடும்ன்ற ஒரு சரியான ஒரு எண்ணத்தோடு எல்லாமே நான் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் அவலங்களையும் பல கவிதைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. நான் வாசிக்கும் பொழுது எனக்கு உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு தோன்றிய கவிதை 44வது கவிதை, இன்னும் பிறக்கவில்லை, 87வது பக்கத்தில். சுருக்கமான ஒரு கவிதையாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் சூக்கா சில விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. அதை நீங்களே சொல்லுங்களேன். 87ஆம் பக்கத்தில் அந்த கவிதை இன்னும் பிறக்கவில்லை. அவன் பூட்டி அற்புதமேரி, பாட்டி அடைக்கலமேரி, அத்தை சகாயமேரி, பெரியம்மா மின்னல் மேரி, சித்தி லூர்து மேரி, தாய் வியாகுல மேரி, அக்காள் ஸ்டெல்லா மேரி, தங்கை செலின் மேரி, மனைவி அமலோற்பவ மேரி. இத்தனை மேரிகள் இருந்தும் அவன் குடும்பத்தில் இன்னும் பிறக்கவில்லை இயேசு. இயேசு மனிதனுள் பிறந்தால் மனிதன் புனிதமென்ற நிலைக்கு உயர்ந்து கொண்டே இருப்பான். சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசுவை அழைக்கக்கூடிய நான் கூட, என் உள்ளத்தில் கூட இயேசு பிறந்திருக்கிறாரா என்று ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எனக்குள் கூட எழுவது உண்டு. இதே போன்றுதான் எனக்குள் இந்த கேள்விக்குறி எழுந்த காரணத்தினால் பிறருக்குள்ளும் பிறக்கவில்லை என்று நான் இந்த கவிதையை படைக்கவில்லை. நிச்சயமாக ஒரு சில குடும்பங்களாவது இந்த நிலை இருக்கிறது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும், பிறக்க வேண்டும், நிஜமாக பிறக்க வேண்டும். விழாக்களில் மட்டும் பிறந்தால் போதாது, ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும். பிறந்தால் அது அன்பின் வாழ்வாக மாறும், அன்பே வாழ்வாக மாறும். அந்த நோக்கத்தில் தான் அந்த கவிதை உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லோருமே இயேசுவை, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது பெயரளவில் இல்லாமல்
கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையாக இந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் ஒரு நேரத்தில் வாசிக்கிறதில்ல, வாசித்து அதை யோசித்து அதில் அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுத்து பார்க்கிற பொழுது நிறைய சமூக பிரச்சனைகளை ரொம்ப நாசூக்காக அதில் சொல்லிட்டு போகிறீங்க. அது அரசியல் சார்ந்தா இருக்கலாம், கட்சி சார்ந்தா இருக்கலாம், சாதியம் சார்ந்தா இருக்கலாம், இன்னும் சமூகத்தில் இருக்கிற பல விஷயங்களை வந்து ரொம்ப நாசூக்காக நறுக்கு தெரித்தார் போல அந்த கவிதை வரிகள் சுருக்குன்னு குத்துறது போலையும் சில இடங்களில் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறீங்க. இந்த அருமையான இருதலை மிருகமும் ஓயாத ஆட்டமுமான கவிதை நூலை கொடுத்திருக்கிற உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டுமாக தெரியப்படுத்துகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு நேயர்களே, நம்முள் இதுபோல் இன்னும் நிறைய படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அந்த படைப்பாளிகளை எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அவர்களுடைய படைப்புகளை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம். என நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.